திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகை மற்றும் வைப்பு தொகை பணத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறி வங்கி முன்பு வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மேலாளராக ரவி என்பவரும், நகை மதிப்பீட்டாளராக பாஸ்கர் என்பவரும், அலுவலக உதவியாளராக ராஜபாண்டி என்பவரும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வாடிக்கையாளர்கள் ஒருவர் வைப்பு தொகையிலிருந்து பணத்தை திரும்ப கேட்டுள்ளார். சில தினங்களாகவே வாடிக்கையாளரை வங்கி மேலாளர் ரவி பலமுறை அலைய விட்டுள்ளதாக தெரிகிறது. மற்றொரு வாடிக்கையாளருக்கும் அடகு வைத்த நகையை திருப்பிக் கொடுக்காமலும் இழுத்தடித்து வந்ததாக தெரிகிறது. மேலும் நகை கடன் கேட்டு வந்திருந்த நபருக்கு நகையை பெற்றுக்கொண்டு கடன் தொகையை தராமல் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் மூவரும் சந்தேகமடைந்து வங்கியின் மேலாளர் ரவியிடம் விவரம் கேட்டுள்ளனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். வங்கியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தகவல் அறிந்த வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்கள் வங்கியின் முன்பாக திரண்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.